வணக்கம் விளையாட்டு வீரர்களே. நேற்று இடம்பெற்ற போட்டியிலே இலங்கை அபார வெற்றி பெற்றிருக்கிறது. நேற்றைய போட்டியிலே முதலில் துடுப்படுத்த ஆடும் வாய்ப்பு பங்களாதேசுக்கு கிடைத்தது. இந்த வாய்ப்பை பங்களாதேஷ் சரியாக பயன்படுத்தியதா என்று சொல்லி பார்த்தால் கிடையாது. இலங்கைக்கு 180 அல்லது 190 அல்லது 200 என்பதை இலக்காக நிர்ணயிக்க வேண்டும் என்பது அவர்களின் இலக்காக நோக்காக இருந்தது. ஆனால் அது முடியாமல் போனது. இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு மிக அபாரமாக இருந்தது. ஒரு பக்கம் பினுர பெர்னாண்டோ, இன்னும் ஒரு பக்கம் ஜெஃப்ரி மெண்டஸே, தஷுன் சானக்க, இப்படி எல்லோருமே சிறப்பாக பந்து வீசியதன் காரணமாக நேற்றைய போட்டியிலே பங்களாதேசுக்கு அவர்கள் திட்டமிட்ட இலக்கை நோக்கி பயணிக்க முடியாமல் போனது. மிக சிறப்பாக இலங்கை அணி வீரர்கள் செயல்பட்டார்கள். கள்ளத்தடுப்பும் பந்து வீச்சும் துடுப்பாட்டமும் நேற்று மிக அபாரமாக இருந்தது. கண்டி பல்லைகல மைதானத்தில் இந்த போட்டி சரியாக நேற்று இரவு 7 மணிக்கு ஆரம்பித்தது. அதிகமான ரசிகர்கள் மைதானத்திலே ஒன்று கூடியிருந்தார்கள். மைதானத்தை விட்டு வெளியேறுகின்ற போது போட்டி முடிவடைந்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி அதை உரிய இடங்களில் விட்டுவிட்டு சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. கிரிக்கெட் ரசிகர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கண்டியில் கூடிய ரசிகர்கள் நடந்து கொண்ட விதம் பலரையும் கவனிக்க வைத்தது. முதலில் துடுப்படுத்த ஆடி 154 ஓட்டங்களை எடுத்தது, 5 விக்கெட்டுகளை இழந்தது. பங்களாதேஷ் சார்பாக அதிகூடிய ஓட்டங்கள் என்று சொன்னால் முகமது நெய் 32 ஓட்டங்களையும், அதே நேரம் பர்வேஸ் ஹுசைன் ஈமோன் 38 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மெஹதி ஹசன் மிராஸ் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இலங்கை அணியின் பந்து வீச்சில் ஜெஃப்ரி மெண்டஸே, தஷுன் சானக்க, மஹிஸ் தீக்ஷண, அதே நேரம் நுவான் துஷார் ஆகியோர் விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார்கள். அதிலும் மஹிஸ் தீக்ஷண 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். அபாரமாக பந்து வீசியிருந்தார். பதிலுக்கு இலங்கை 120 பந்துகளில் 155 என்ற இலக்கோடு களமிறங்கியது. இலங்கை பவர் பிளேயில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற போட்டியாக இந்த போட்டி அமைந்தது. 83 ஓட்டங்களை இலங்கை 6 ஓவர்களில் கடந்தது. இதுவரைக்கும் பங்களாதேசுக்கு எதிராக பவர் பிளேயில் அதிக ஓட்டங்களை கடந்த சந்தர்ப்பமாக இந்த போட்டி அமைந்தது என்பது முக்கியமான விஷயம். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த பேத்தும் டிசங்கர் 42 ஓட்டங்கள், குசல் மெண்டிஸ் தொடர்ச்சியாக 3 சர்வதேச போட்டிகளிலும் அரை சதங்களை கடந்திருக்கிறார். இந்த போட்டியிலும் அவர் அதிரடியாக ஆடி 73 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதிலும் குசல் ஜாரித் பெரேரா தேவைக்கேற்ப 24 ஓட்டங்களையும், அவிஷ்க பெர்னாண்டோ, சாரித் அசலங்க இருவரும் 11 மற்றும் 8 ஓட்டங்களோடு களத்திலே இருந்த போது 19 ஓவர்களிலேயே இலங்கை இலக்கை அடைந்தது. 159 ஓட்டங்களை எடுத்தது, 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இலங்கை அணியின் துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்தது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக குசல் மெண்டிஸ் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். முதல் போட்டியில வெற்றி பெற்றிருக்கும் இலங்கை இப்போது 1-0 என்ற அடிப்படையிலே முன்னிலை வகிக்கிறது. அடுத்த போட்டி எதிர்வருகின்ற 13ஆம் தேதி தம்புள்ளை ரங்கிரி மைதானத்தில் இடம்பெறப் போகிறது. தம்புள்ள மைதானம் கண்டி பல்லைகல மைதானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது முற்றிலும் வேறுபட்ட ஒரு மைதானம். அந்த போட்டியிலும் நாணய சுழற்சி மிக முக்கியமானது. அந்த போட்டியிலே இலங்கைக்கு எப்படியான சாதக பாதக நிலைமைகள் இருக்கும் என்பதை பார்க்கலாம். அதே நேரம் இலங்கை இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருப்பதன் காரணமாக அடுத்த போட்டியில் நிச்சயமாக அணி மாற்றங்களை செய்யாத அதே வீரர்களோடு களமிறங்க வாய்ப்புகள் இருப்பதாகவே நம்பப்படுகிறது. அடுத்த போட்டி எதிர்வரும் 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்கும் நம்முடைய ரங்கிரி மைதானத்தில். போட்டிகள் ஆரம்பித்தவுடன் உங்களுக்கான ஸ்கோர் விவரங்கள் வேகமாக சூரியன் வாயிலாக வந்து சேரும்.